சட்டம். இது வினோத்குமார். நீங்கள் நீதிமன்ற வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். குடியுறவு சம்பந்தமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். அதாவது கெனடியன் இமிகிரேஷன் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். நீங்கள் நாட்டிற்கு புதிதாக வந்தவர். உங்கள் மொழியில் ஒருவர் உங்களிடம் நீதிமன்ற வளாகத்தில் பேசுகிறார். கோட் சூட் போட்டிருக்கிறார். தன்னை வழக்கறிஞர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய பிசினஸ் கார்டை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். கொஞ்ச நேரம் கழித்து அவரை தொடர்பு கொள்கிறீர்கள். சில ஆவணங்களை அவர் உங்களுக்கு தருகிறார். நீங்களும் உங்களுடைய ஆவணங்களை அவருக்கு தருகிறீர்கள். பல நீதிபதிகளை அவருக்கு தெரியும். தான் ஒரு பிரபலமான வழக்கறிஞர் என்று உங்களிடம் கூறுகிறார். நீங்கள் அவரை நம்பி உங்கள் ஆவணங்களை தருகிறீர்கள், பணத்தை தருகிறீர்கள். சிறிது நாட்கள் கழித்து அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறீர்கள். அவர் தொலைபேசியை எடுப்பதில்லை. நீங்கள் உடனே போலீசாரிடம் தொடர்பு கொள்கிறீர்கள். போலீசார் உங்களிடம் கூறுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் லாயரே இல்லை, அதாவது வழக்கறிஞரே இல்லை என்று கூறுகிறார். இதை போன்ற பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் வழக்கறிஞர்களை தேடுபவர்கள் LSO.ca எனும் இணையதளத்திற்கு செல்லுங்கள். அங்கு உங்கள் லாயர் அல்லது பேரலீகரின் பெயரை உள்ளீடு செய்யுங்கள். அங்கு அவரது பெயர் இருந்தால் என்றால் அவர் ஒரு லைசன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இல்லீகல் பிராக்டிஷனர்ஸ் என்பவர்கள் பல வருடங்களாக கனடாவில் ஒன்டாரியோவில் பிரச்சனையாகத்தான் உள்ளது. நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சட்டம். இது வினோத்குமார்.